கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி ஆரோனுக்காக கொடுக்கப்பட்ட பங்கு. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 22 37 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொழுப்பு புசிக்கக்கூடாது, அதாவது ஆட்டோட கொழுப்பு மாட்டோட கொழுப்பை புசிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். 2வது ரத்தம் புசிக்கக்கூடாது, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற பகுதி என்னென்னா, ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் என்ன செய்கிறவங்க பலியிடும் காரியங்கள்ன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, பலியிடுறது தான் ஆரோனுடைய வேலையான்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் கர்த்தர் அவங்களுக்குன்னு விசேஷ பங்கை நியமித்து வச்சுருக்காங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் காரியங்களை கர்த்தர் நியமித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கும் நமக்கும் அப்படி தான். நம்மளை கர்த்தர் சும்மா ஆசாரியராகவும் ராஜாக்கெல்லாம் அழைக்கலை. நமக்காக விசேஷ ஒரு ஆஸ்வாட்டை விசேஷ ஒரு பங்கு ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கார். அது நமக்கு தான். எப்படி ஆரோனுக்கு தான் கொடுக்கப்படணும்னு அது நியமிக்கப்பட்டிருக்கோ, இன்றைக்கும் சில ஆஸ்வாதங்கள் நமக்கு தான் கொடுக்கப்படணும்னு இருக்கு. நிச்சயமாக கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், நம்ம கையில் கிடைக்கும்படி செய்வார். அதனால் சூழ்ந்து போகாதீங்க. நமக்கு நியமிக்கப்பட்டது நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஜெர்மன்லாமா எங்கள் அன்பன் பரலோகப்பிதாவின் தன்மையாக நாளுக்காக வேலைக்கு நன்றிப்பா. இந்த நாளையும் நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆரோனுக்கு எப்படி ஒரு பங்கை கொடுத்தீரோ, எங்களுக்கு வைத்திருக்கிற பங்கை எங்களுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கட்டும். ஏசு நம்ம பிதாவே, ஆமேன். நமக்கு முன் குறிக்கப்பட்டது நமக்கு கொடுக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.